ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மேங்கோ மோட்டிஃப் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ நான் டிசைன் போடுறதுக்காக ஜரி த்ரெட் 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜரி வச்சு அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். டபுள் ஜரி வச்சு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இம்போசிங்காக இருக்கும். ஸோ எந்த ஸ்டிச்சஸ் போடும் பொழுதும் அவுட்லைன் போடும் பொழுது டபுளாக போட்டுக்குவாங்க. நார்மல் நீடில் வச்சு நான் ஃபுல்லாக அவுட்லைன் போட்டுக்கிறேன். இது ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்ச மோட்டிஃப் தான். இதுக்கு ட்ரேசிங் எது எடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ ஃப்ரீயாக ஒரு மோட்டிஃப் வரைஞ்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதை சுற்றிலும் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் போட்டுக்க போகிறோம். இந்த செயின் ஸ்டிச் பார்க்கல, இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்கல அப்படின்னா பிகினர்ஸ்க்கான டியூட்டோரியல்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். செக் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எல்லாம் ஈக்குவலாக வர மாதிரி செயின் ஸ்டிச் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். இது மாதிரியே ஃபுல்லாக அவுட்லைன் நான் கொடுத்துக்கிறேன். அந்த ஷேப் மாறாமல் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வரும். இப்போது நான் அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். சிங்கிள் லைனாக கொடுத்துருக்கேன். மறுபடியும் இதை டபுள் லைன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்க நல்ல லுக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு லைன் எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரியே அது பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி டபுள் லைன் கொடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் டபுள் லைன் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ உள்ளார இருக்கிறத எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் நார்மல் ஸ்விங் த்ரெட்டு கட் பீட் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் இப்போ டிசைன் பண்ண போகிறோம். கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணும் பொழுது ஒவ்வொரு பீடாக வச்சோம் அப்படின்னா தான் கட் ஆகாது. ஸோ 2 வச்சோம் அப்படின்னா தூக்கிட்டு வந்துடும். அதனால் ஒவ்வொரு கட் பீடாக வச்சு ஃபுல்லாக நான் உள்ளார இருக்கிறத ஃபில் பண்ணிக்க போகிறேன். நம்ம டுட்டோரியல் இது வரைக்கும் 13 கிளாஸ் வரலும் போயிருக்கு. செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா லூஸ் ஆகாமல் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ நான் இது ஃபுல்லாக இது மாதிரியே ஃபில் பண்ணிக்க போகிறேன். சிவிங் த்ரெட் எடுத்து போட்டோம் அப்படின்னா கட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம சிவிங் த்ரெட் யூஸ் பண்ணுறோம். இதை நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், உள்ளார ஃபில்லிங் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு பீடாக கொடுத்து போட்டிருக்கனால ரொம்ப நெருக்கமாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த கார்னரில் லாஸ்ட்டில் ஒரு பீடு வச்சு ஃபினிஷிங் பண்ணிட்டோம் அப்படின்னா கார்னர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு வெளியில் நான் இன்னொரு கலர் கட் பீடு வச்சு ஃபில் பண்ண போகிறேன். பிங்க் கலர் கட் பீடு எடுத்து அதை ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட கலர் பிங்க் அண்டு சேரோட கலர் க்ரீன் இருக்கிறதுனால நான் இது 2 யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் வச்சு நான் உள்ளார
அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கிறதுல செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ண போகிறேன். செயின் அண்ட் சரி வச்சு இதை ஃபில் பண்ண போகிறேன். இதில் நார்மல் செயின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், செயின் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது உள்ளார சின்ன சின்னதாக ஜரி த்ரெட் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். பிங்க் அண்டு கோல்டு கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறத டுட்டோரியல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அது சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி பிங்க் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை சுற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி நான் கொடுத்துக்க போகிறேன். இது மாதிரி சர்க்கிளாக ஒரு ரேண்டமாக அவுட்லைன் கொடுத்துட்டு இதை ஜரி அண்ட் சில்க் த்ரெட் வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபுல்லாக அந்த டிசைன் போட்டாச்சு. இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இதை ஜரி அண்ட் பிங்க் த்ரெட் வச்சு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அவுட்லைன் ஃபுல்லாக நான் ஜரி வச்சு டபுள் லைன் கொடுத்துருக்கேன். இதை சுற்றி இப்போது பிங்க் கலர் த்ரெட் வச்சு இதே மாதிரியே ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். அந்த கார்னர்லாம் நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ கார்னர் வரும்போது சின்ன சின்ன ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அந்த கார்னர் ஷேப்பெல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் உள்ளார சின்ன சின்ன க்ரீன் கலர் கட் பீடு வச்சு அந்த பிளேஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே இருக்க பிளேஸில் ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் வச்சு ரிங் நாட் போட்டிருக்கேன். இந்த ரிங் நாட் ஃப்யூச்சரில் நம்ம சேனலில் வரும். ஸோ செக் பண்ணுங்கள். இன்னும் அப்லோட் பண்ணலை. ஸோ அப்லோட் பண்ணும் பொழுது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம வீடியோஸில் வரும். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் வச்சு நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மளோட மோட்டிஃப் ரொம்பவே நல்லா நீட்டாக சிம்பிளாக பார்க்க நீட்டாக இருக்குது. இதை நீங்கள் ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனா பேக் நெக்கு ஒரு சைடு மட்டும் ஒரு மோட்டிஃப் போடணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.